பொதுவாவே ஒரு வீட்டு கட்டி இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? அங்க வந்து அனல் அடிக்கும் சம்டைம்ஸ், இல்லைன்னா பூச்சிப்புள்ளி எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா சீவேஜ் வாட்டர் உள்ள வந்துகிட்டு இருக்கும், இல்லைன்னா செவரு இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனும் வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த IGBC த இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கக்கூடிய கிரீன் பில்டிங் காங்கிரஸ், அதாவது அந்த ஒரு எக்ஸிபிஷன்ல தான் இருக்கோம். ஸோ சூப்பரா ஒரு வாழக்கூடிய வீட்டுல எத்தனை விஷயங்கள் நம்ம சஸ்டைனபிளா மாத்திரம் அப்படிங்கிற எல்லா விதமான ஸ்டால்ஸும் இங்க இருக்கு. அதுல ஒண்ணுலதான் நான் இன்னைக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். தட் இஸ் எக்ஸல் கோட்டிங்ஸ். ஸோ நம்ம கூட இன்னைக்கு டைரக்டர் வித்யா பிரகாஷ் சார் இருக்காரு, த எக்ஸல் கோட்டிங்ஸோட டைரக்டர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பேசிக்கலி எக்ஸல் கோட்டிங்ஸ் என்னென்ன பண்றீங்க? So Excel coatings வந்து பேசிக்கா we deal with heat reflective and heat insulation products, heat management னு சொல்லலாம், and protective coatings, mainly nano enamel protective coatings. சரிங்க. So இதுல பாத்தீங்கன்னா different types of coatings and solutions provide பண்ணிட்டு இருக்கோம். Like right from heat insulation, heat reflective, அப்புறம் glass coatings, so water resistant coatings, so இந்த நிறைய different types of coatings இது பண்றோம். Everything is environmentally friendly and green certified products. அதனால தான் வந்து நீங்க இந்த கிரீன் எக்ஸ்போல வந்து உங்க ஸ்டால போட்டுருக்கீங்க, which is the only good reason. ஓகே, பேசிக்கலி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இந்த வெயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா பழக்கப்பட்ட விஷயம். சோ அந்த இதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குங்களா? Yes, அதுதான் எங்களோட பைனியர் ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட் அதுதான். சோ இது வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் பண்றோம். ஒன்னு வந்து ஹீட் ரிஃப்ளெக்டிவ் ரூஃப் அண்ட் வால் கோட்டிங்ஸ். சோ பேசிக்கலி மொட்டை மாடியில நம்ம நார்மலா மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல பயங்கரமா சூடாகி அந்த சூடு வந்து உள்ள இறங்கும். சோ ஃபேன் போட்டா சூடா காத்து வருது, உள்ள வந்து ஒரு புழுக்கம் இருக்கும் இல்லையா? சோ இந்த கோட்டிங் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து மொட்டை மாடியே ஹீட் ஆகாது. ஃபர்ஸ்ட் அந்த கோட் எந்த சர்ஃபேஸ் நீங்க கோட் பண்றீங்களோ அந்த சர்ஃபேஸே ஹீட் ஆகாது. சோ ஒன்ஸ் இந்த சர்ஃபேஸே ஹீட் ஆகலங்கும் போது வெயில் காலத்துல சூடு உள்ள இறங்காது. சோ ஏசி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏசி ரன்னிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். சோ up to 25% வரைக்கும் பவர் சேவிங் கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் நான் ஏர் கண்டிஷன் பில்டிங்ஸ் வந்து இந்த ஃபேன் போட்டா சூடா காத்து வருது, இந்த வெக்க இருக்கிறது, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்காது. சோ இதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட். அண்ட் அது இதே வந்து கிளாஸ்கோ இருக்கு. இதுதான் நான் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட், ரீசன்ட் லான்ச். So it is one of the kind product in India. So இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து சூடு வருது இல்லீங்களா? நம்ம நார்மலா வந்து விண்டோ ஃபிலிம் யூஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் பழக்கப்பட்ட விஷயம். So இது வந்து விண்டோ ஃபிலிமை விட ஒரு அட்வான்ஸ்ட் கோட்டிங், சப் நானோ லெவல் கோட்டிங். So இது வந்து நீங்க கிளாஸ்ல அப்ளை பண்ணும்போது up to 15 years வரைக்கும் லைஃப் வரும் and 10 years வாரண்டி ப்ரொவைட் பண்றோம். So once அடிச்சிட்டீங்கன்னா லைட் வந்து பாஸ் ஆகும், பட் IR இன்ஃப்ராரெட்னு சொல்ற அந்த ரேஸும் UV ன்னு சொல்ற அல்ட்ரா வயலட் ரேஸும் வந்து ஃபில்டர் ஆயிடும். அதுமே ஃபில்டர் ஆயிருதுங்களா? சோ உங்களுக்கு வந்து இது நார்மலா ஃபிலிம் வந்து நீங்க ஷோரூம்ஸ் இந்த மாதிரி கண்ணாடிகளுக்கு வந்து பண்ண முடியாது, ஏன்னா உள்ள எதுவும் தெரியாது. சோ இந்த லைட் வந்து குறையும். சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். பட் நம்ம கோட்டிங்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹைலி டிரான்ஸ்பரண்டா இருக்கறனால சூடு மட்டும் உள்ள வராது, பட் லைட் ஃபுல்லா உள்ள வரும். ஓகே. சோ அந்த ஹீட் தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு and UV ப்ரொடெக்ட், UV கம்ப்ளீட்டா ஃபில்டர் ஆயிரறனால உங்களுக்கு டிஸ்ப்ளே வைக்கிற ப்ராடக்ட்ஸ் இல்ல உள்ள இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேட் ஆகாது. சோ இது வீட்டுக்கும் பண்ணலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பண்ணலாம், ஷோரூம்ஸ் பண்ணலாம், IT பார்க்ஸ் நிறைய பண்றோம். சோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் சர்ஃபேஸ், எல்லா டைப் ஆஃப் கிளாஸஸ்க்கு இது வந்து சூப்பர். சோ அந்த கிளாஸ்க்கு மேல தடவக்கூடிய அந்த அப்ளிகேஷன் தான் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. ஓகே. அத தாண்டி வாட்டர் ரிப்பெலன்ஸ் பண்றோம், வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங், வாட்டர் ரிப்பெலன்ஸ் பண்றோம். சூப்பர். சோ இன்சுலேஷன் பிளாஸ்டர்ஸ் பண்றோம். சூப்பர். So நிறைய அந்த மாதிரி green products, mostly energy efficient, energy saving products maximum. ஓகே. ஆனா இதுல முக்கியமா இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கறப்போ நீங்க அத வந்து எங்க இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கீங்க உங்க ப்ராடக்ட்ஸ்ல? So sustainability வந்து இம்ப்ளிமென்ட் பண்றது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற இடங்கள்ல வந்து எனர்ஜி சேவ் ஆகுது. இன்னொரு நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்லயே வந்து எந்த ஒரு ஹசார்டஸ் கெமிக்கலோ இல்ல ஓசோன் டிப்ளீட்டிங் கெமிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ளூரின் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ற ப்ராடக்ட் இது. உங்க ப்ராடக்ட் எல்லாமே அப்பேர்பட்ட ப்ராடக்ட்ஸ் which is not harmful to the environment. Okay, again which is not harmful to the environment. Super. So இங்க ஏகப்பட்ட பொருட்கள் வந்து நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணிருக்கீங்க. So இது என்ன சொல்லுது? So the starting from the very first thing. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிப்பெலன்ட் கோட்டிங் னு சொல்வாங்க. செங்கல் இது. ஆமா, இது செங்கல். நார்மலா செங்கல் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? செங்கல் தண்ணி பட்டா பயங்கரமா உரியும். ஆமா, உரியும். So இப்போ இதுக்கு பண்ணிக்க ட்ரீட்மென்ட் பாத்தீங்கன்னா இம்ப்ரெக்னேஷன் ட்ரீட்மென்ட் னு சொல்லுவாங்க. சரிங்க. So இது வந்து இந்த சொல்யூஷனை வந்து இதுக்குள்ள இறக்கிறதுனால ஃபுல்லா வந்து ஈச் அண்ட் எவ்ரி மாலிக்யூல்ஸ் வந்து நானோ கோட் ஆயிரும். சோ இது வந்து எந்த லேயரும் ஃபார்ம் பண்ணாது, எந்த லுக்கும் மாத்தாது, எதுவுமே பண்ணாது. ஆனா தண்ணி பட்டா ஒட்டாது. அப்படிங்களா? பாத்துறலாங்களா? தண்ணி பட்டா ஒட்டாதுன்னு சொல்றாரு சார். சோ பேசிக்கலி நீங்க வந்து செகுத்துல எல்லாம் சோ இந்த சைடு வந்து கோட் பண்ணாதது, கோட் பண்ணல, இது வந்து கோட் பண்ணிருக்கு. சோ கோட் பண்ண சைடுல வந்து அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து அப்படியே மேல இருக்கு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இங்க வந்து தண்ணி பாத்தீங்கன்னா அப்சர்வ் ஆயிருக்கு.
சோ இதுக்கு மேல நீங்க என்ன அந்த உங்களோட அந்த ப்ராடக்ட்டோட கோட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இப்படியே ஃபைனல் கோட்டாவும் விடலாம் இல்ல இது மேல நீங்க வந்து பெயிண்ட் பண்ணி பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகே சோ இது வந்து பிரைமர் கொடுத்து பெயிண்ட் பண்ணும்போது நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது கிராக்ஸ் வந்தாலுமே சின்ஸ் இது ட்ரீட்மெண்ட் வந்து உள்ள வரைக்கும் இறங்கி இருக்கறனால இந்த கிராக்ஸ் வழியா உள்ள வந்து தண்ணி இறங்காது. சோ இது வந்து லாங் டர்ம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகே ஓகே சோ பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மேல தண்ணி தொட்டி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ஈர ஓதத்துக்கே வந்து பெயிண்ட் கிராக் விழறதும் செவுரு வந்து இப்படி கொஞ்சம் பல்ஜ் ஆகி வந்துடுறதும் அதெல்லாமே நடக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் இந்த ஒரு கோட்டிங்னால வராது அப்படிங்கறதுக்கான சொல்யூஷன் தான் இது. சோ ரியலி இன்னோவேட்டிவ், ரியலி நைஸ். சோ அடுத்த ப்ராடக்ட் என்னங்க சார்? சோ இதுதான் நம்ம சொல்லிட்டு இந்த கிளாஸ் கோட்டிங் ப்ராடக்ட் ஆக்சுவலா. ஓகே நீங்க சொன்ன அந்த கிளாஸ் யூவி ரேஸ் வர வந்து தடுத்து வெளிச்சத்தை மட்டும் உள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கிளாஸ் உங்களுக்கு. ஓகே சோ இப்போ நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா இந்த நார்மல் இந்த ரேடியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பக்கம். ஆமா சோ அதே இப்போ கை வைங்க நார்மல் ரேடியேஷன் தெரியுது இல்லீங்களா? இந்த கோட்டிங் பண்ண கிளாஸ் வைக்கும்போது சுத்தமா ரேடியேஷன் வராது. ஓ சூடே வராது. இப்போ உங்க சூடு நல்லா தெரியும். பட் இது வைக்கும்போது இது தாண்டி வரும்போது சூடு வராது. ஏன்னா ஐஆர் வேவ் லென்த் வந்து இது வந்து தடுக்கும். சோ ஐஆர் யூவி வேவ் லென்த் தடுத்து அந்த லைட்டோட வேவ் லென்த் மட்டும் தான் பாஸ் ஆக விடும். சோ அதனால உங்களுக்கு இது வந்து இதை தாண்டி வர ரேஸ் வந்து சூடு இருக்காது. ஓகே நைஸ் நைஸ். சோ இப்போ நீங்க இந்த கிளாஸுமே ப்ரொவைட் பண்றீங்களா இல்ல அந்த கிளாஸ் நம்ம ப்ரொவைட் பண்றது இந்த கிளாஸ் மேல பண்ற கோட்டிங் மட்டும் தான் ப்ரொவைட். ஓகே ஓகே சோ ஒண்ணும் இல்ல அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஒரு லைட்ல இருந்து வரக்கூடிய சூடு என் கையில படல அவர் வெச்சதுக்கு அப்புறம். தட் இஸ் தி லைவ்லி எக்ஸாம்பிள். இது நீங்க மீட்டர்லயும் பார்க்கலாம். மீட்டர்லயும் பாத்துறலாங்களா? ஓகே இந்த மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா VLT மீட்டர் சொல்லுவாங்க, விசிபிள் லைட் டிரான்ஸ்மிஷன் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு விசிபிள் லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது வந்து எவ்வளவு UV பிளாக் பண்ணுது, இது எவ்வளவு IR பிளாக் பண்ணுதுங்கற டீடைல்ஸ். ஓகே சோ இப்போ வந்து எதுமே இல்லங்க. சோ 100% VLT இருக்கு and எதுமே பிளாக் ஆகல UV and IR ல. சோ இதே நார்மல் கிளாஸ்ல இத வெச்சோம்னா ஓகே சோ விசிபிலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 95.96% இருக்கு and அல்ட்ராவயலட் பிளாக் வந்து வெறும் 8%, IR பிளாக் வந்து ஒரு 19% ஆகுது. சோ இது அப்படியே எடுத்து இப்போ வந்து இந்த கோட்டட் கிளாஸ்ல வெச்சோம்னு வைங்களேன். இது கோட் பண்ணன கிளாஸ்ல வெச்சோம்னா 100% UV ரேஸ் வந்து தடுக்கறதா சொல்லுது. 76% விசிபிள் லைட் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. 100% UV டிரான்ஸ்மிஷன் கட் ஆகுது and IR above 85% கட் ஆகுது. சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்கு வந்து UV ரேஸும் கட் ஆகுது, IR ரேஸும் கட் ஆகுதுங்கும்போது உங்களுக்கு வந்து வெயில் சூடும் இருக்காது, டிகிரேடேஷனும் இருக்காது. சோ வெளிச்சம் மட்டும் தான் அது மூலமா பாஸ் ஆகும். புரியுது. இப்போ ஓசோன் லேயர் டிப்ளீஷனால ஏகப்பட்ட யூவி ரேஸ் மூலமா வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை வந்து கூட நம்ம இந்த ஒரு இது மூலமா நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றேன். ரியலி குட். அடுத்ததுங்க சார். சோ இதுதான் நம்மளோட ஐகானிக் ப்ராடக்ட். சரி. சோ ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் நாங்க. we are one of the initial movers of heat reflective paint. சரி சரி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோட்டட் சர்ஃபேஸ் வந்து ஹீட்டே ஆகாது. என்னன்னா இந்த ஐஆர் ரேஸ் இருக்குதுங்களா, இது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிரறனால ஹீட் ஜெனரேஷன் ப்ராசஸே நடக்காது. சோ நீங்க கை வச்சு பார்த்தாலே தெரியும் இது வந்து சுத்தமாவே சூடு இருக்காது. நல்லாவே கை வைக்கலாம். மேல லைட் சூடா அடிக்குது, பட் ஆனா கீழ வந்து தொட்டு பார்த்தா ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கு. சோ இது வந்து அன்கோட்டட் சர்ஃபேஸ். இது நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா கீழ உள்ள தெர்மோமீட்டர் வச்சிருக்கோம். அத ரீடிங்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே ரீடிங்ஸ் வந்து இது வெறும் 30 டிகிரி செல்சியஸ் காட்டுது, இது 50 டிகிரி செல்சியஸ் காட்டுது, which is uncoated and this is coated. சோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் இனிஷியல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லான்ச்னு சொல்லலாம். சோ ரியலி குட். எங்க பாட்டி வீட்டுக்கு மேல கூட சார் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு சும்மா ஒரு பவுடர் வாங்கி வந்து பூசுனாங்க அப்படியே மேல. சோ அது வந்து ரொம்ப அமச்சூர் லெவல் ஆஃப் பண்றதா. லைன் பூசு, இந்த சுண்ணாம்பு பூசுனா சூடு வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பேசிக்கலி இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது? இது வந்து நார்மல் பெயிண்ட் மாதிரி தான். பெயிண்ட் மாதிரி எப்போ பெர்மனன்ட்டா அடிச்சலாம். என்ன பெயிண்ட் வேணாலும் நார்மலா அப்ளை பண்ணலாம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அடிக்க வேண்டியிருக்கும்? எத்தனை 5 to 7 years once அடிச்சா போதும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சா போதுமா? இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் பிளஸ் இன்சுலேட்டிவ் பிளஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜி. ஓகே சூப்பர். பேசிக்கலி எப்ப ஒரு நாள் நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்போ இதையும் கலந்து அடிக்கிற மாதிரி. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 7 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் ரீபோர்ட் பண்ணுவோம். இது லைட்டா அடிச்சிட்டு அப்போ ஃபுல்லா அடிக்க வேண்டியது இல்ல. மேல லைட்டா இது பண்ணி விட்டுட்டு அந்த ஃப்ளூஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு திருப்பி ஒரு கோட் பண்ணா போதும். சூப்பர் அமேசிங். அடுத்து ஏதாவது இருக்குங்களா? அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் கோட்டிங்னு சொல்லுவாங்க. இன்சுலேஷன் கோட்டிங். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் பேரியர். சோ உங்களுக்கு வந்து சூடும் இத தாண்டி வராது, குளிரும் இத தாண்டி வராது. சோ இப்போ வந்து நம்ம இப்போ மேஜரா வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக பண்ண ப்ராடக்ட் இது. கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல ஹீட் வந்து ரொம்ப பலமா இருக்கும். விண்டர்ல வந்து கோஸ் அப் டு 3 degrees 1 degree அந்த மாதிரி வரைக்கும் போகும். சோ அந்த மாதிரி போகும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து வெயில் காலத்துல சூடும் உள்ள வராது, குளிர் காலத்துல குளிரும் உள்ள வராது. சூப்பர். இது வந்து போலார் பேர் மாதிரி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க செவுத்து வால் பிளாஸ்டர் பண்ணிட்டு இந்த கோட்டிங் பண்ணிட்டு அது மேல பெயிண்டிங் பண்ணிட்டீங்க அப்படினா வந்து இது வந்து ஜஸ்ட் ரூம் வந்து தெர்மோகால் பாக்ஸ் மாதிரி ஆயிடும். சோ நீங்க ஏசி போடும்போது
அந்த வால்ல போற அந்த கூலிங் லாஸ் வந்து இருக்காது. அண்ட் இது வந்து ஏசி ஆஃப் பண்ணாலுமே வந்து அந்த கூலிங் வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகும். சோ இட் வில் கிவ் யூ a good energy saving. சூப்பர் சூப்பர். சோ இதுதான் மெயின். இது வந்து இட்ஸ் a very versatile product. இது வந்து நீங்க வாலுக்கு அடிக்கணும் இல்ல, ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பைப் லைன்ஸ், மெட்டல்ஸ், மெட்டல் ரூஃப்ஸ், மெட்டல் ஷீட்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பண்ணலாம் இது. ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ், ரியலி ரியலி குட். அப்புறம் இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லீங்களா சார்? இது வந்து ஹீட், இது வந்து எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் ரேஞ்ச், வாட்டர் ப்ரூஃப் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெயிண்ட்ஸ். ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸல் கோட்டிங்ஸோட மிகப்பெரிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க, நீங்களும் கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சார் காமிச்சார் எந்தெந்த மாதிரி ஒர்க் ஆகுது அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு. ஸோ சார் பேசிக்கலி இப்போ உங்களோட ஃபேக்ட்ரி எங்க இருக்குங்க சார்? ஃபேக்ட்ரி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. எத்தனை வருஷமா வந்து எக்ஸல் கோட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம் இருந்துட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். 17 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா தோணுனது எப்படி? இது வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலா. ஓகே. சோ he was getting this idea of cool roof paint இல்லாத காலத்துல. அப்படிங்களா? சோ அப்போ நான் காலேஜ் முடிச்சு வந்த அப்புறம் we started working on this product more. அண்ட் இது ஒரு ஸ்கோப் நல்லா தெரிஞ்சது. எப்படியுமே அப்பவே சூடு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபேக்டரிஸ் இதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷனா கொடுக்க முடியும். இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மேஜரா 2 டைப் தான் இருந்துச்சு. ஒன்னு வந்து சுண்ணாம்பு போய் அடிக்கிறது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. So we thought this is not Indian cost. So அதே மாதிரி இந்த இவ்வளவு மோசமான குவாலிட்டியும் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு we made a coating which we converted into a coating. ஸோ ஒரு இந்தியன் பிரைசிங் அண்ட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸோட கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம். அண்ட் வி சக்சீடட் இன் தட். So that is where it started. Super super. Almost இப்போ வந்து 9 countries வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு 9 countries-க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியால மொத்தம் எத்தனை branches இருக்கு? இந்தியால ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 ஸ்டேட்ஸ்ல டீலர்ஸ் இருக்காங்க. டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அதோ நிறைய இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் வர்க் பண்றாங்க. கான்ட்ராக்டர்ஸ் வர்க். So in case நம்ம இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டரா மாறணும் இல்ல ஃப்ரான்ச்சைசி ஏதாவது? எஸ், ஃப்ரான்ச்சைசி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாடல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களோட டர்ம் எவ்வளவு சார் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓபன் பண்ணனும் அப்படினா? ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓபன் பண்ணனும் அப்படினா வந்து ஒரு 4.5 lakhs ஆகும். அதுக்கான ட்ரைனிங் இது இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே நாங்க பண்ணிக்குறோம். நாங்க சொல்லி எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்துறீங்க. சோ எத்தனை வருஷத்துக்கான டர்மா இருக்கும் அது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இனிஷியல் இது மட்டும் தான். அதுக்கு அப்புறம் வந்து ரெகுலரா வந்து ரினியூவல் மாதிரி இருக்கும். ரினியூவல் மாதிரி. ஓகே ஓகே. சோ பேசிக்கலி ஒரு 4.5 lakhs இருந்துச்சு அப்படினா 4.5 it's including this includes the franchise fee plus the products எல்லாமே included. So this is going to be a really good opportunity. யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல பிளான்ல இருக்கீங்க அப்படினா சோ ரெகுலரா அந்த franchise fee கட்டணும்ங்கிறது கிடையாது. ஒரு பர்టిక్యులர் டர்ன்ஓவர் பேசிக் டர்ன்ஓவர் அச்சீவ் பண்ணிட்டா franchise fee will be waived off. ஓகே ஓகே. சோ இந்த ஒரு டீடைல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன். பிகாஸ் சாரோட அந்த சில ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட் ரொம்பவே அட்ராக்டிவ். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இது எந்த ஸ்டேட்ல நீங்க இதை ஓபன் பண்றீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில ஓபன் பண்ணாலும் இதுக்கான டிமாண்ட் என்னைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வெயில் ஒரு நாளும் கம்மியாகும். வருஷம் வெயில் ஜாஸ்தியாகிற மாதிரி தான் ஆயிட்டே இருக்க போகுது டிமாண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் ப்ரீஃப் பண்ணதுக்கு அண்ட் இன்டர்வியூ எடுக்க விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சார் ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து அவங்களோட கான்செப்ட் எப்படி உருவாச்சு, எந்த மாதிரி இருந்து எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இப்போ எக்ஸல் கோட்டிங்ஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொன்னாரு. அண்ட் ஃப்ரான்ச்சைசி இருக்கு, 9 countries-க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான பிராண்டு தான் சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் நீங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரா மாறணும், இல்லை உங்ககிட்ட டீலர்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைல்ஸை கொடுத்துருக்கோம், தயவு செஞ்சு போய் காண்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான சில பிசினஸை கவர் பண்ணணும், நான் வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை வந்து அங்கே சந்திக்கிறேன். Until then, it's Meghala Karan signing off. நன்றி, வணக்கம்.